எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 11வது பாட்டு, திருப்பல்லாண்டில் 11வது பாட்டு. அல்வழக்கொன்றுமில்லா அணிக்கோட்டியர்கோன் அபிமானது உங்கன் செல்வனைப் போல திருமாலேயா நாமும் உனக்கு பழவடியேன் நல்வகையாலும் நமோ நாராயணாவனும் நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. இங்கே எப்படி சொல்லணும்னா, அல்வழக்கொன்றுமில்லா அணிக்கோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையாலும் நமோ நாராயணாவனும் நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. இது வந்து பாடுறது இந்த இந்த ஸ்லாங்கில் தான் பாடணும். அது கரெக்டும் கூட, அது தப்பு ஒன்றும் இல்லை, அப்படி தான் பாடணும். இதுக்கு இப்போ அர்த்தத்தை பார்ப்போம். நம்ம அல்வழக்கொன்றுமில்லா அப்படிங்கிறத பாருங்க. அல்வழக்கொன்றுமில்லா அணி கோஷ்டியர், அல்வழக்கொன்றுமில்லா அணி, அது வரைக்கும் தனியாக எடுத்துங்க. அல்வழக்கொன்றுமில்லா அணி, அல் வழக்கு, ஒன்றும் இல்லா அணி, அப்படி பிரிச்சுக்கணும். அல் வழக்கு ஒன்றும் இல்லா அணி, அப்படி அஞ்சு இதாக பிரிச்சுட்டிங்கன்னா அப்போ தெரியும். அல் மனித குலத்துக்கு ஒவ்வாத வழக்குகள் எதுவும், அதாவது வழக்குன்னா ஒரு வாக்குவாதம், அது இந்த மாதிரி மனித குலத்துக்கு ஒவ்வாத வழக்குகள். ஒன்றும்ன்றது எதுவும் இல்லாத அணின்றது இது கூட்டம். அதை கூட்டி பார்த்தீங்கன்னா மனித குலத்துக்கு ஒவ்வாத வழக்குகள் எதுவும் இல்லாத கூட்டம். அப்படி மனித குலத்துக்கு ஒவ்வாத வழக்குகள் எதுவும் இல்லாத கூட்டம். அதாவது சாதாரணமாக வம்பு வழக்கு வியாஜ்யத்தில் போய் மாட்ட மாட்டாங்க, அதை சொல்கிறாங்க. வேற எதுவும் இல்லை, தான் உண்டு பெருமாளோட சேவை உண்டு அப்படின்னு பார்த்துட்டு போகிற பிராமண குலம், அதை சொல்கிறாருங்க. அபிமான உண்கண் அபிமானம்னு பார்க்கணும். அதை அணிக்கோஷ்டியர்கோன் இருக்கு பாருங்க, முன்னாடி இல்லாத அணி கோஷ்டியர்கோன். கோஷ்டியர்கோன்றது கோட்டியர்கோன் இதில் கொடுத்துருப்பான். கோஷ்டியர்கோன்றது திருக்கோஷ்டியூரில் தான் முதல்ல பெருமாளை வந்து திருவீதி உலான்றது கூப்பிட்டு வர ஆரம்பித்தாங்க. முதல்ல வேத பாராயணம் போகும், அடுத்தது பின்னாடியே அருளி செயல்னு ஒரு குரூப் போகும், அதுக்கப்புறம் தான் பெருமாள் வருவார். வேத பாராயணம் சொல்லிட்டு கொஞ்சம் அந்தணர்கள் முன்னாடி போவாங்க. சாதாரணமாக எப்பயுமே பெருமாள் திருவீதி புறப்பாடுன்னா முதல்ல வேத பாராயணம் சொல்லிட்டு ஒரு குரூப் போகும், வேதங்களை சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் வேதம், அருளிச்செயல் சொல்லிட்டு போவா. இது பல்லாண்டில் தான் ஆரம்பிக்கும். அந்த அருளிச்செயல் பல்லாண்டில் ஆரம்பித்து அதை அப்படியே சொல்லுவா. கொஞ்சம் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்ல முடியாது, 4000 சொல்ல முடியாது, கொஞ்சம் சொல்லுவாள். சாத்துமுறை பாசுரங்கள் சிலது தெரிஞ்சதையெல்லாம் சொல்லுவாள், ஒரு மாதிரி ஃபேமஸாக இருக்கிறதையெல்லாம் சொல்லுவாள், சிலது நோட் பண்ணி வச்சுட்டு சொல்லுவாள். அது மாதிரி அடுத்தது அடுத்த குரூப் அதுக்கு அந்த கோஷ்டியாக செஞ்சு சொல்லிட்டு போகிறதுக்கு பேர் வந்து அருளிச்செயல்னு பேர். அந்த கோஷ்டி ஃபார்மேஷன்றது முதல்ல வந்து ஸ்ரீரங்கத்தில் கூட இல்லை, திருக்கோஷ்டியோட தான் ஆரம்பிச்சது. பெருமாள் திருவீதி புறப்பாடு, அதுக்கு முன்னாடி கோஷ்டி சொல்லிட்டு போகிறது, கோஷ்டி வந்து பெருமாளோட பெருமைகளை சொல்லிட்டு போகிறதுன்றது அங்கே தான் ஆரம்பிச்சு. அதுதான் சொல்கிறாரு இங்கே. கோஷ்டியர்கோன் திருக்கோஷ்டியூரில் இருக்க அந்த கோஷ்டிக்கெல்லாம் அரசனே. இந்த முன்னாடி சொல்லிட்டு போவாளே கோஷ்டி, அவெல்லாம் யார்? பெருமாளோட அபிமானி தானே, அதனால் பெருமாள் தான் அரசன். கோஷ்டியர்கோன் அபிமானது உங்கன்றது உண்கண் அபிமானம், அப்படி வச்சுங்க. உண்கண் அபிமானம், உண்கண் அபிமானம்னா உன்னையே நினைச்சு மனசுல உருகின்னு இருக்கிற, உண்கண் அபிமானம்ன்றது அதான், உன்னையே நினைச்சு மனசுல உருகின்னு இருக்கிற. செல்வனை போல, செல்வன்றது இந்த இடத்துல நான் முதல்ல உங்களுக்கு பெரியார் கையில் சொன்னேன் பாருங்க, செல்வ நம்பின்னு வல்லபதேவனுடைய ஆஸ்தான குரு, அவரை தான் இங்கே சொல்கிறார். ஏன்னா இவர் வந்து பெரியாழ்வார் வேற அந்த இடத்த விட்டு இதனை விட்டு போகவே இல்லை, ஸ்ரீவில்லிபுத்தூரை விட்டு. அதனால் நம்ம இது மதுரை மைசூர் செல்வ நம்பி எல்லாம் எடுத்துக்க முடியாது, அதெல்லாம் வைரப்படி அந்த செல்வ நம்பி, அந்த பெருமாள் பேர் செல்வ நம்பி தான். அந்த செல்வ நம்பியெல்லாம் எடுத்துக்க முடியாது. இந்த இடத்துல இவர் செல்வ நம்பின்றது யாருன்னா இவரை தான் சொல்கிறார். அந்த செல்வனை போலேன்றது வந்து வல்லபதேவனுடைய ஆஸ்தான குரு செல்வ நம்பின்னு. அவர் தான் உனக்கு எல்லாத்தையும் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறது. வல்லபதேவனுக்கு வந்து பெருமாள் இது மாதிரி சொல்லியிருக்கார், இது மாதிரி பண்ணியிருக்கார். பெரியாழ்வாரோட பெருமைகளை எல்லாம் சொல்லி, ஆண்டாளோட பெருமைகளையெல்லாம் சொல்லி, ஆண்டாள் கல்யாணத்தப்ப வீட்டிலேருந்து அவர் கல்யாணத்தப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் பந்தல் போட்டாராம், வழிநடுக தோரணங்கள் கட்டி பந்தல் போட்டாராம், வல்லபதேவன் போட்டாராம். இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது செல்வ நம்பி தான். அதனால் அவரை மாதிரி பக்தி பட்டவன் நான் இல்லைன்றது அதை சொல்கிறீங்க. அணிக்கோஷ்டியகோன் அபிமானவன் செல்வரை போல திருமாலே, அந்த செல்வ நம்பியை போல
நானும் உனக்கு பழவடியேன். நானும் உனக்கு, நான் உனக்கு. பழன்றது வந்து உறுதியானன்னு அர்த்தம் இந்த இடத்துல. பழவடியன்னா பழன்னா உறுதியான. நானும் உனக்கு பழவடியேன், நானும் உனக்கு உறுதியானவன். நல்வகையாலும் உன்னுடைய குணங்களை எல்லாம் நல்லபடியாக சொல்லி அதை சொல்கிறார். நல்வகையாலும் நமோ நாராயணவனும் நாமம், உன்னுடைய நாமங்களை நல்ல வழியாக சொல்கிறது. அதுதான் இங்கே நமோ நாராயணவன் நாமம் பல பரவி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வராராம். நல்வகையாலும் நமோ நாராயணவன் நாமம் பல பரவி உலகத்துல எல்லாம் பரப்பி அதன் பெருமையெல்லாம் உலகெல்லாம் நாராயணன்ற நாமத்தையும் அதன் பெருமைகளையும் உலகெல்லாம் பரப்பி பல்வகையாலும் இன்னும் பல நிலைகள் தான். என்னென்னா பெருமாளை சேவிக்கிறது, பெருமாளை ஆராதனை பண்ணுறது, பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது, பெருமாளையே மனசில் நினச்சிட்டு இருக்கிறது. வெறும் பெருமாள் நாமத்தை பரப்புறது மட்டும் இல்லை, பெருமாளுக்கு பெருமாளுடைய சிஷ்யர்களுக்கு தொண்டு செய்கிறது, தொண்டர்களுக்கு தொண்டு செய்கிறது. இதெல்லாம் பல்வகையாலும் பவித்திரனே. பல்வகையாலும் நான் சர்வீஸ் பண்ணுவேன். பவித்திரனேன்னா புனிதமானவனே, எல்லா விதத்துலையும் புனிதமாக இருக்கானே ஒதுக்கியே ஒன்றை அப்படின்னு அர்த்தம். உன்னை பல்லாண்டு கூறுவேன், உன்னை புகழ்ந்து பல ஆண்டுகள் நீ வாழணும்னு வாழ்ந்துவேன் அப்படின்றது அர்த்தம். பவித்திரன்றது இந்த இடத்துல குற்றமற்றவர்னு அர்த்தம். பெருமாளை குற்றமற்றவனேன்றார். அபிமானதுங்கன்றது பாருங்க, அபிமானதுங்கன்றது வந்து உன்னிடம் அபிமானம் உள்ளவர், உன்னுடைய அக்கறை உள்ளவர், உன் மீது பக்தி உள்ளவர்ன்ற மாதிரி அர்த்தம். அதுதான் இதில் சொல்லியிருக்கார். இதை வந்து நம்ம இந்த பாட்டோட மொத்தத்தில் நீங்கள் பார்க்கணுன்னா எந்த வழக்கும் எந்த வம்பு தும்பலையும் சிக்காத, இது தான் உண்டு, தன் பெருமாள் உண்டு, பெருமாளை சேவிக்கிறது உண்டுன்னு போய் இருக்கிற பிராமண கூட்டம், அருள் செயல் செய்கின்ற பிராமண கூட்டத்துக்கெல்லாம் அரசனே அப்படின்னு பெருமாளை சொல்கிறார். அரசனே, உன் மேலே எங்களுக்கு வந்து நிறையா மேலே நாங்கள் ஈடுபாடு உண்டு, அபிமானம், உனக்கு அபிமானப்பட்டவன், உன் மீது அபிமானம் கொண்டவன் அர்த்தம். உன் மீது அபிமானம் கொண்டவன் யாருன்னா அபிமானவன் செல்வனை போல, செல்வ நம்பின்ற அந்த பல்லபதேவனுடைய ஆஸ்தான குரு மாதிரி நானும் அவரை போல நானும் அவரை முதல்ல சொல்றார், சிறந்த பக்திமான்ற மாதிரி அவரை சொல்லிட்டு அவரை போல நானும் உனக்கு பழவடியேன். உனக்கு நானும் உறுதியான தொண்டன் தான், உறுதியான தொண்டன். நல்வகையாலும் நல்ல வகையில் உன்னுடைய சொரூப குணங்களை எல்லாம் வெளியில் சொல்லி, நல்ல வகையில் சொல்லி, எது நல்ல வகையில் சொல்லினா நமோ நாராயணாவனும் நாமம். நமோ நாராயணன்ற நாமத்தை சொல்கிறதோடு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பரப்பி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அவளை சொல்ல வச்சு அதான் பரப்புறது. பரவி அடுத்து என்ன இருக்குது, நமோ நாராயண நாமம் பலவரி பல்வகையாலும் பவித்திரனே. பல வகைகளில் எத்தனையோ வகையில் ஈடுபாடு, பெருமாள்கிட்ட பக்தி சேவிக்கிறது, தொண்டர்களுக்கு தொண்டு செய்கிறது, பெருமாள் பேரை உச்சரிக்கிறது, ஈடுபாடு, பெருமாளோட சர்வீஸில் ஈடுபடுறது. அதுதான் பல்வகையாலும் பவித்திரனேன்றது வந்து பெருமாளை சொல்கிறது. குற்றமில்லாத ஒன்று, குற்றமில்லாதவன். பவித்திரன்னா வந்து புனிதமானவன், குற்றமில்லாதவன் அர்த்தம். பவித்திரனே, உன்னை பல்லாண்டு கூறுது, உன்னை பல ஆண்டு வாழணும்னு வாழ்த்துறோம் அப்படின்றதாக இந்த இது முடிகிறது. இந்த பாட்டு 11வது பாட்டு. நாளைக்கு 12வது பாட்டு பார்ப்போம். 12வது பாட்டு பலஸ்ருதி நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.